வணக்கம். ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி பார்க்கலாம். ஒரு டே இன் மை லைஃப்னு கம்ப்ளீட்டாக என்னால் பண்ண முடிஞ்சதான்னு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சிலர் வந்து நீ என்ன ஓசியில் ட்ரெஸ் வரும் இப்படி ப்ரமோஷன் பண்ணுறதெல்லாம் ஒரு இதுவாக என்னோடய ப்ரொஃபைல் மட்டும் இல்லை, வீடியோ க்ரியேட் பண்ணுறவங்க மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபைலில் இந்த ஒரு காமெண்ட் நான் பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ எனக்கு அது ரொம்ப பிடிக்காத ஒரு காமெண்ட்டும் கூட. அண்ட் ஆல்சோ என் வீடு மெஸ்ஸியாக இருக்குது, ஏன்னா இப்படி வச்சுருக்கீங்க குழந்தை இருக்கும்போது அப்படி இப்படிலாம் சொல்கிறவங்களுக்கும் மேபி இந்த வீடியோ பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கலாம். ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். அதுவே காலையில் எழுந்தோடனே சுட்டுருச்சு. ஐயோ என்னடா ஆக போகுது இன்றைக்கி அப்படின்ற மாதிரி தான் ஆரம்பித்தது டேயும் கூட. ரொம்ப சூடு பண்ணிட்டு அதனால் ஃபேன் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருந்தேன். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் க்ரீன் டீ எடுத்து போட்டலாம், ஏன்னா அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது. அதனால் க்ரீன் டீ ஃபஸ்ட்டு போட்டு வச்சிடலாம். அதை லைட்டாக கொஞ்சம் குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பசிலாம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வெறும் வயிற்றோடு எதுவுமே பண்ணக்கூடாது. பண்ணால் எனக்கு அதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது ஒன்று பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். எனக்கு, அவருக்கு, அப்புறம் அம்மா கொஞ்சம் சேர்த்து போட்டிருந்தேன். பையனும் அவரும் தூங்கிட்டு இருந்த போதே நான் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். நான் வந்து யூஸ்வலாக ஸ்கின் ஃபுல்லாக மேக்கப் பண்ண மாட்டேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அது ஒரு வேளை கேட்பீங்களோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த ஐ மேக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் போட்டுட்டு நான் வந்துட்டேன் வீடியோ பண்ணுறதுக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இந்த ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபாடும் அதோட அந்த மொபைல் ஹோல்டர் இருக்குது இல்லையா, அதை நான் வந்து இதுக்குள்ளே போட்டு மூடி வச்சு எல்லாம் சேந்தனுக்கு பயந்து தான் அவன் எடுத்து வந்து உடச்சிட்றான். ஸோ அதனால் எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் அப்படியே ஃபுல்லாக அதை திருப்பியும் அதே மாதிரி அந்த பொசிஷனில் போய் மாற்றி போய் வச்சுருவேன். இந்த மொபைல் ஹோல்டர் வந்து இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நான் செட் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து இதெல்லாம் வந்து பண்ணும்போது க்ரீன் டீ ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அது ஓரளவுக்கு வந்து கொதிச்சு அந்த இதுக்கு வந்துருச்சு. அப்புறம் அதை போய் டேபிளில் எடுத்து வச்சுட்டு அதையுமே வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இதுக்கடுத்து கண்டினியூஸாக நடக்கிறதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா நான் பண்ணிகிட்டு இருக்கும் போதே இவன் வந்துட்டான். சேந்தன் வந்தனால அவனுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஏதாவது கொஞ்சம் லைட்டாக கொடுத்துட்டு கொஞ்சம் எதுலையாவது உட்கார வச்சு விளையாடிட்டு அப்புறமா தான் ஃபுட்டு ரெடி பண்ணுவோம். மேக்ஸிமம் அம்மா வந்து நான் என்ன சொல்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. நான் ரொம்ப ஏதாவது ஹெல்டப்பாக இருந்தேன் அப்படின்னா, இல்லை நான் வெளியே போகிறேன், வேறு ஏதாவது ஷூட் பண்ண போகிறேன், வேறு எங்கேயாவது ஸ்டோர் போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் இருந்தனால நான் அவனோட தான் இருந்தேன். அப்புறம் இந்த சேரில் உட்கார வச்சுருந்தோம். இது நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன். லவ் லேப்போட 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஹை சேர் தான் இது. இது நம்ம ஃபீடிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு சேர். அவங்களா உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி டேபிள் மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இருக்கும். அப்புறம் பெல்ட்டோட வந்துடும். இன்னும் சின்ன குழந்தைங்கலாம் பெல்ட் மாட்டி உட்கார வச்சுக்கலாம், கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரை மாட்ட சொல்லிட்டேன். இது ரொம்ப ஈஸி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஃபீடிங் சேர் மாதிரி ஹை சேராக மாற்ற சொல்லிட்டேன். அப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஃபிக்ஸ் பண்ணோடனே அவனை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் தண்ணியை எடுத்துகிட்டு வந்தேன். இதோட லெக்குமே ஆன்டி டிப்பிங் அண்ட் ஆன்டி ஸ்லிப்பரி தான். அதனால் எந்த பயமும் வேண்டாம். நம்ம இந்த ட்ரேயுமே வந்து சாப்பிட்றதுக்கு வைக்கிற ட்ரே வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம ரிமூவும் பண்ணிக்கலாம். அப்படியே எடுத்து நம்ம வாஷும் பண்ணிக்கலாம். ஈஸி டு யூஸ் தான். சேர் மட்டும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், பூஸ்டர் சீட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் இந்த மாதிரி டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறமா ஹை சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் லிங்க் என்னோட டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது Amazon, Flipkart, lovelab.com அதுலேயுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்படி கூப்பிட நல்லா இருக்கா உட்காந்துருக்குது. சாப்பிட்றியாம்மா? சேந்தன் இதில் உட்கார வச்சாலே எக்ஸைட் ஆயிடுவான். ஃபஸ்ட்டு நான் தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வரணும். எப்படி அவன் சாப்பிட மாட்டான் உடனே, அது ஒரு பிரச்சனை வேறு, அது ஒரு தனி ப்ரெஷர் வேறு நமக்கு. அண்ட் பின்னாடி ஒரு சேர் இருக்குது இல்லையா, அது வந்து நாங்கள் முன்னாடி வாங்கியிருந்தோம் இவனுக்கு. பட் வந்து என்ன கேட்டால் இது வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். லைட் வெயிட், அப்புறம் ஈஸி டு கேரி, அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், நம்ம எடுத்து உள்ளே வைக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் அப்பப்போ எடுத்து உள்ளேயும் வச்சுருவோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு முருங்காய் வந்து கொடுத்து பார்த்தேன். ஏன்னா முருங்காய் அவனுக்கு லைட்டாக பிடிக்கும். அப்படி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டான். அடுத்து எனக்கு டைம் ஆகிட்டே இருந்தது ஒவ்வொன்றா ஷூட் பண்ணுறதுக்கு, எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம யூடியூபுக்குமே நம்ம எடுக்கணும்னா அது ஒரு எஃபர்ட் போட்டு தனியாக தான் எடுக்கணும். உண்மையாக இது வந்து இப்போது நான் உண்மையாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா, இப்போ நான் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறனால யூடியூப்பில் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக போடுற மாதிரி இருக்குது. இல்லைனா எனக்கு இருக்கிற அந்த ஹெக்டிக்கான இதுக்கு நான் கண்டிப்பாக இது பண்ண மாட்டேன். இதெல்லாம் சேந்தன் வர்றதுக்கு முன்னாடி நடந்தது. நான் ஃபஸ்ட்டு வந்து நைட்டி போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த ஒரு டிஷர்ட் போட்டு கீழே இன்னொரு பேண்ட் போட்டிருந்தேன். அந்த பேண்ட்டுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரமோஷனுக்கு வீடியோ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நான் இப்போ போடுற லிப் ஷேட் பார்த்தீங்கன்னா எட்ஜ் ஆஃப் டிசைர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸோட லிப் லைனர், அப்புறம் வந்து ஐ ஹவ் காட் யூ அப்படின்னு சொல்லிட்டு மாஸோட லிப்ஸ்டிக், க்ரையான் லிப்ஸ்டிக் ஒன்று. ஸோ இதுதான் நான் வந்து முன்னாடியே போட்டிருந்தேன். லைட்டாக அது ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இந்த டிஷர்ட் வந்து நான் லாங் பேக் வெஸ்ட் சைட்லேருந்து வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக கூட ஞாபகம் 2019 அந்த பீரியடில். அப்புறம் வந்து க்ரீன் டீ வந்து ரெடி ஆயிடுச்சா, கொஞ்சம் ஆறிடுச்சான்னு இது பண்ணி பார்த்தா அதுவும் ஆறல. சரி
திருப்பி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு ஷாட்னால் இந்த ட்ரெஸ்ஸில் இருக்க ஷார்ட்டை போய் எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைபாடை போய் வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். வெளியே தான் வச்சு நான் டோர் கிட்ட தான் நின்று எடுக்கிறேன். அதுவும் ஏன்னு சில பேர் கேட்குறீங்க, ஏன்னா அங்கே தான் லைட்டிங் இருக்குது, அங்கே தான் நம்ம இப்போ நேரில் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நான் எடுக்கவே கொஞ்சம் நேரம் ஆயிரும், கண்டிப்பாக 20 to 30 மினிட்ஸாவது ஆகும். அங்கேருந்து நான் வந்து ட்ரைபாடில் இருக்க ஃபோனை வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி தான் நான் ஆக்சுவலாக எடுப்பேன். அதுலேயே நமக்கு ரொம்ப டயர்டாயிரும். அப்புறம் க்ரீன் டீ கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப சூடாக இருந்தது. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஆறிச்சு. அப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு நான் மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போய் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் கீழே வந்தேன். எனக்கு மறந்துருச்சு நான் எனக்கு கீழே வச்சுருக்கிறது. அப்புறம் அடுத்த வேலை அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு மறந்துடும்ல. அப்புறம் கீழே வந்தோடனே டக்குன்னு இந்த டம்ளரை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு, எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் அடுத்த ட்ரெஸ்க்கு வேணுங்கிற ஆக்சசரிஸ்லாம் வந்து நான் கீழே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அந்த டப்பா மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுலேருந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ஒயிட் ஷர்ட் ஒன்று போட்டிருந்தேன். ஏன்னா அடுத்து வேறு ஒரு பேண்ட் போட போகிறேன். அதே பேஜ் தான், வேறு ஒரு பேண்ட்டு. பேஜ் நேம் வந்து கோகோ ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கும். ஸோ ஒயிட் ஷர்ட் போட்டு ஆக்சுவலாக நான் எப்படி யோசிச்சிருந்தேன்னா, ஜீனுக்கு பதிலாக இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து நம்ம போடலாம் அப்படி சொல்லிட்டு எடுக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஃபஸ்ட்டே வந்து அந்த பேண்ட்டை போட்டுட்டேன் ஜீன் போடாமல். ஸோ வந்து எனக்கு இன்னும் வந்து டபுள் த ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஒயிட் ஷர்ட் போட்டு இதுக்கு ரெடி ஆகிட்டு அந்த க்ரீன் கலர் ஒரு பேண்ட் இருக்கும், பெலாசோ பேண்ட்டு. ஸோ இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு பேர் பண்ணி வீடியோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வேறு ஒரு டிஷர்ட் போட்டு அந்த அதே க்ரீன் பேண்ட்டுக்கு எடுத்தேன். அப்புறம் திருப்பி குர்த்தாவோடையும் போடலாம் அப்படின்னு காட்டுறதுக்காக எடுத்தேன். பட் அது அந்த வீடியோவில் காட்டுவேனான்னு தெரியல, ஏன்னா அந்த குர்த்தா சுத்தமாக நல்லாவே இல்லை. அண்ட் இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வேறு என்கிட்ட சல்வார் செட் வந்து இருக்க மாதிரி தெரியல. அதனால் அது போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாகிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. அசிங்கம்னா வாட் ஐ மீன் இஸ் அது ஒரு மாதிரி அப்பீலிங்காக இல்லைன்னா பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது வீடியோவில். இப்போ நம்ம வெளியே கிளம்பி போகிறோம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு கெட் டுகெதருக்கு போகிறோம், அப்போ நம்ம ரெடி ஆகுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம வீட்டிலே இருக்கும்போது இத்தனை ட்ரெஸ்ஸாக மாற்றி நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப டயரிங்காக இருக்கும். அது அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அதோட இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இது கண்டிப்பாக இது ஒரு பெரிய வேலை என்ன கேட்டால். இப்போ இந்த ஒயிட் ஷர்ட்டில் நான் ரெடி ஆகிற மாதிரி கிளிப் ஸ்டார்ட் ஆச்சுல, அதுக்கப்புறம் தான் கரெக்டாக சேர்ந்தன் வந்தான். அப்புறம் தான் அவனை பார்த்துட்டு நான் போய் வீடியோ எடுக்க போனேன். என் மூஞ்சி அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்ப ஒரு மாதிரி வேர்த்து ஒரு மாதிரியாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜீன் போட்டு எடுக்க மறந்துட்டேன். அதனால் திருப்பியும் குர்த்தாலேருந்து ஒயிட் ஷர்ட்டுக்கு மாற்றிட்டு அப்புறம் திருப்பி ஜீன் போட்டு எடுத்துட்டு அப்புறம் போட்டதெல்லாம் அப்படியே போட்ட இடத்துலேயே இருக்கும்ல, நம்ம எல்லாத்தையும் அப்படியே கழட்டி போட்டு எல்லாத்தையும் அந்தந்த இடத்துலேயே போட்டு போயிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து உடனே மடித்து வச்சுட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம போட மாட்டோம் இல்லையா, அதனால் நான் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்துலேயே வந்து அது எவ்வளோ நேரம் காயட்டும், அதுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அப்புறம் அடுத்து வந்து ஏன்னா ஆல்ரெடி மெஸ்ஸியாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது திருப்பியும் மெஸ்ஸியாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இது. இப்போது ஏன் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா, நிறைய திங்ஸ் இருக்குது வீட்டில். அதை வந்து நம்மளால் அகாமடேட்டே பண்ண முடியாத மாதிரி அந்தளவுக்கு திங்ஸ் இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக வீட்டில் இருக்க நாங்கள் யோசிக்காமையாக இருந்திருப்போம், யோசிச்சிருப்போம். பட் ஒரு சில ரீசன்ஸ்னால நம்மளால் பண்ண முடியும். எல்லாத்தையும் வந்து வெளியே சொல்லிகிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சில ரீசன்ஸ் இருக்கலாம். அண்டு ஏன் அம்மா வீட்டில் இருக்கீங்க அதுக்கும் சில ரீசன்ஸ் இருக்கலாம். அது வந்து நம்ம திருப்பி நீங்கள் குவெஸ்டன் பண்ணும்போது அதில் ஒன்றுமே இல்லை. ரகு வந்து இங்கே மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஊரில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இங்கே இருக்கும்போது எனக்கு கொஞ்சமாவது இங்கே சப்போர்ட் கிடைக்கும். இப்போ நான் வேறு எங்கேயாவது இருந்தேன்னா எனக்கு அந்த சப்போர்ட்டும் இருக்காது. அப்புறம் நான் தனியாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். இப்போ ஆக்சுவலாக இது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது ரொம்ப ரொம்ப உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் லைஃப் ஸ்டைலுக்கு நம்மளுக்கு நிறையா முன்னாடி இருந்தவங்களோட நம்மளுக்கு நல்ல ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இப்போயே நமக்கு இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் சாப்பிடவே போனோம். ஏன்னா அந்த க்ரீன் டீ குடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு 2 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் நான் இப்போ வந்து 2.5 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் வந்து போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி நான் சும்மா அந்த ஸ்மூதின்றேன் ஏதோ ஜூஸ் மாதிரி போட்டு குடிச்சிட்டேன். அதாவது மாதுளை, ஆப்பிள், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் மட்டும் சேர்த்து அப்புறம் கொஞ்சம் பால். அதுக்குள்ளே அந்த சேந்தன் வந்து வீடியோ கேமராவை பிடுங்கிட்டு இருக்கான், மற்றதை எடுக்க வந்தான். ஸோ அதனால் அவனை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே நம்மளுக்கு ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம பேபியை நம்ம தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம எப்போவுமே இன்னொருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக இருக்க முடியாது. இப்போ ஒரு வேளை நீங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க, அவங்களுக்கு அப்படியெல்லாம் வந்து நினைக்கிறது இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். பட் நினச்ச நேரம்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் என் அம்மா முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் நினச்ச நேரம்லாம் நான் போய் அவங்கள நேக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் எல்லாமே எப்போயுமே பிஸியாக தான் இருக்கும். இப்போ எனக்கு என் வயசுக்கு எப்படி இருக்குன்னா, அம்மாவுக்கு அதை விட நிறைய ப்ரெஷர் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறது அந்த மாதிரி ஒரு பேர்டன் அவங்களுக்குமே இருக்கும். ஸோ அதனால் அவங்கள ரொம்ப இது
பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். 95% நானும் ரகுவும் சேர்ந்தே அவனை பார்த்துக்கணும்னு நினைப்பேன். மோஸ்ட்லி நான் பார்த்துருவேன். ரகு இங்கே இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருப்பாங்க, இல்லைனா ஊரில் இருப்பாங்க. ஸோ அதனால் நான் திருப்பி இப்போ இன்றைக்கி மார்னிங் குளிச்சிட்டேன். ஆனால் மோஸ்ட்லி ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் நானும் அவனும் சேர்ந்து குளிப்போம். இப்போ ஒருவேளை அவர் வீட்டில் இருந்தாருன்னா அவர் அவனை குளிக்க வச்சுருவார் நான் ஒர்க் அவுட் பண்ணுற நேரத்தில். அதுக்கப்புறம் அவர் ஜிம் போயிட்டு வருவார். இந்த மாதிரி ரொம்ப நம்மளே வீட்டில் இருக்கவங்களே பார்த்துக்க முடியாத மாதிரி அது மாதிரி ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் மேபி நினைக்கலாம், இன்னும் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிக்கலாம்ல, அதுக்கு சீக்கிரம் தூங்கணும், அது இவன் ஒத்துழைக்கணும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரொம்ப சீக்கிரம் என்னால் ஸ்லீப்பை அப்படியே ஃபுல்லாக தியாகம் பண்ணி 2-3 மணி நேரத்தில் எழுந்திரிச்சு நான் பண்ணி இது பண்ணேன்னா என் உடம்பு போயிடும். அதுக்கப்புறம் பின்னாடி ஃப்யூச்சரில் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுவேன். பிரேக்ஃபாஸ்ட் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் ஒருத்தவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க திடீர்னு நின்றுட்டாங்க. வர வழியில் இவன் தூக்கி போட்டான். இதை வேறு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சேந்தன் திடீர்னு வீடியோ ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்திருப்பான் போல். அவன் முன்னாடி நிற்கவே பயமாக இருக்குது. எப்போ யாரை எடுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் அழுக்கு துணி நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஓரமாக வச்சுக்கிட்டேன். இப்போ அடுத்து நான் ஒர்க் அவுட்டுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு முன்னாடி நான் இவனுக்கு கொஞ்சம் நேரம் ஃபீட் பண்ணணும். அவன் உடனே என்னை விட மாட்டான். ரொம்ப நேரம் கூட இருக்கணும் அப்படின்னு நினப்பான். ஸோ அதனால் அவனை ஏமாற்றிட்டு நான் போகணும். அப்போ இவர்கிட்ட கொடுத்துட்டு போகணும். இவர் இல்லைன்னா அம்மா கிட்ட ஏமாற்றி அதுக்கப்புறம் கொடுத்துட்டு நான் என் கூடயே வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அவர் ஊரில் இருந்தாருன்னா அவர்கிட்ட கொடுத்துட்டு வருவேன். இப்போ அடுத்து தண்ணி பிடிக்கிறதுக்கு பாட்டிலும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலேருந்து கீழே தூக்கி போட்ட அழுக்கு துணி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் எங்கே நம்ம போடுவோமோ அந்த லாண்ட்ரிக்கு இருக்க பிளேஸில் போட்டுருவேன். அப்புறம் வந்தோடனே ரொம்ப டென்ஷன் ஆகும். அந்த டைம் ஆயிரும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. எல்லாத்தையும் அங்கங்கே அப்படியே தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷூவை ஒரு இடத்துலேருந்து எடுக்கிறது, அப்புறம் மேட்டு இதெல்லாமே நான் ஒரே இடத்துல தான் வைப்பேன். அந்த வைக்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு நம்மளுக்கு அந்த டக்குன்னு ஐயோ அவங்க வெயிட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாமே எடுத்து போட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் மோஸ்ட்லி நானே பண்ணிடுவேன். அதாவது ஆம்லேட்டு, இந்த சுண்டல், அதுக்கப்புறம் பயிர் அந்த மாதிரி பண்ணுறதா இருக்கும். சாலட் மாதிரி இல்லை இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது போட்டு குடிச்சிடும். அப்புறம் மதியம் மட்டும் அம்மா குக் பண்ணிடுவாங்க. நைட்டும் நாங்கள் பண்ணிக்குவோம். இப்போ என்ன ஆயிரும்னா எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் நான் அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 மணி நேரம் போய் ஃபோனில் உட்காந்து எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்து அத்தனை நேரம் அவ்வளோ நேரம் ஆகும். இங்கே இருக்க சத்தம் கேட்கக்கூடாது, அது இதுன்னு எல்லாத்தையும் கவனித்து இந்த மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி நிறையா டேஸ் நான் இதை நினச்சி அழுதுருக்கேன். அந்த மாதிரிலாம் கூட இருந்திருக்கு. அப்புறம் ஒர்க் அவுட் 1 hour போகும். அந்த டைமில் என்னால் ஃப்ரீயாக கூட ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அடுத்த வேலை அவன் என்ன பண்ணுறான் சேர்ந்து என்ன பண்ணுறான், இவர் அடுத்து ஜிம்மு கிளம்பணும் அப்படின்றது தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கும். கொஞ்சம் கூட ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்றதே இருக்காது. உங்ககிட்ட நான் ப்ரொமோஷனுக்கு எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நான் அவ்வளோ தரோவாக செக் பண்ணி எனக்கு அது மனசுக்கு பிடிச்சிருந்தா இது நம்ம யூஸ் பண்ணால் செட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு தான் நான் உண்மையாகவே வெளியே கொண்டு வந்திருக்கேன். நிறைய ப்ராடக்ட்ஸும் நான் ரிஜெக்ட் பண்ணதும் உண்டு. 2019 ஒன்ஸ் ட்ரேடிங் பண்ணி நான் நல்லா பட்டேன். அப்போ தான் எனக்கு அதை பற்றி நாலேஜே வந்தது. அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி ட்ரேடிங்கோ, பெட்டிங்கோ, டேட்டிங்கோ, இந்த மாதிரி கேம்பிளிங் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. ப்ரமோஷன்ஸ் நிறைய பேசணும்னு வந்தேன். ஆனால் இந்த ஒரு பரபரப்பில் என்னால் நான் என்னென்ன யோசிச்சேன் அப்படின்றதே எனக்கு மறந்து போயிடுச்சு. இப்போ இந்த செஷன் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் அப்படியே நான் மேலே கிளம்ப வேண்டியதான். கிளம்பிட்டு அவனை வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் அவர் கிளம்பிடுவார். திருப்பி அவனை சாப்பிட வைக்கிறதுக்கு அம்மாட்ட கொடுத்து நாங்கள் சாப்பிட்டா அதுக்கடுத்து நான் திருப்பி அவனை தூங்க வச்சுட்டு எடிட் பண்ண போயிடுவேன்.